கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து நான் செய்து இன்றைக்கு முடிக்க பிரயாசப்படுகிறேன். 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். நம்ம செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். ஹல்லேலூயா. இங்கே கூடி வந்திருக்கிற நாம் எல்லாருமே என்ன செய்யப்படுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் மாற்றிட்டார். இதுக்கு முன்பு எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தது என்றால், ஒரு ஆசாரியன் தான் இருப்பார், ஒருவர் தான் ஆசாரியன். ஆனால் இப்போ எத்தனை ஆசாரியன்? எல்லாருமே ஆசாரியன். நீங்கள் ஆசாரியனாய் மாறிவிட்டீர்களா? அப்போ நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார், அவரே இயேசு கிறிஸ்து. ஆசரிப்பு கூடாரத்தின் காலத்திலே பிரதான ஆசாரியர் ஒருவர் இருப்பார், மற்றவங்கெல்லாம் ஆசாரியர்களாக இருப்பார்கள். இப்போ நம்ம எல்லாரும் ஆசாரியர்களாக மாறிட்டோம். நமக்கு பிரதான ஆசாரியர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே பிரதான ஆசாரியர். அவரே நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் யாராக இருக்கிறோன்னா, இப்போ ஆசாரியர்களாக இருக்கிறோம். அப்போ சபைக்கு வருகிற நீங்கள் எல்லாரும் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறவர்களாக இருக்க முடியாது. கட்டாயமாக நீங்கள் யாராக மாறி இருக்கணும்? ஆசாரியர்களாய் மாற வேண்டும். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வந்தால் முதல்ல எடுத்த உடனே அவர்கள் புது சிருஷ்டி, ஒரு பேபி மாதிரி புது சிருஷ்டி. புது சிருஷ்டியாய் வந்த அவர்கள் அடுத்தது சீஷன் ஆன அவர்கள், அதன் பின்பு அவர்கள் சீஷராக்கப்பட்ட உடனேயே ஆண்டவர் அவர்களை நீதிமான்களாகவும் அவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாய் வைக்கிற அவர்களை கர்த்தர் ஆசாரியர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் ஸ்டேஜ் எங்கே வரணும்? உங்கள் நிலை எங்கே வரைக்கும் உயரணும்? ஆசாரிய நிலைமைக்கு வர வேண்டும். கைத்தட்டிக்கிட்டு உட்கார்றதுக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு ஆண்டவர் உங்களை அவருடைய ரத்தம் சிந்தி ரட்சிக்கவில்லை. இருக்கிற அவ்வளோ பேரும் ஆசாரியர்கள். அப்போ நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆகையினாலே நீங்களே ஆசாரியனாக இருந்து அதற்கான பலிகளை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்தில் கூடி வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கே நாம் வந்து எப்படி அந்த பலிகளை செலுத்த வேண்டும், எந்த விதத்தில் செலுத்த வேண்டும், எந்த அளவிலே செலுத்த வேண்டும் என்பதை குறித்த வழிமுறைகளை, மாதிரிகளை அறிந்து கொள்வதற்கு தான் நாம் இப்படி கூடி வந்து இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்றபடினாலே நாம் கூடி வருகிறோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆலயம் சென்றால் தான் கர்த்தரை தரிசிக்க முடியும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம் பாருங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு எல்லாரும் என்ன ஆயிட்டீங்க? பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போ உங்களை நாளுக்கு நாள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கோம். உங்களை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் பில்டிங் ஏறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் அப்படி ஏறணும். ஸ்பிரிச்சுவல் பில்டிங் ஏறணும். ஏற ஏற என்ன செய்யும் யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு இப்போ நான் வந்து இந்த ஊழிய பாதையிலே 95 இருக்கிறேன். 1995 பைபிள் காலேஜ் படித்ததோடு சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு நைட்டு என்னை எழுப்பி, பாஸ்டர் எந்திரிங்க, டக்குன்னு ஒரு டாப்பிக்கை கொடுத்து பேசுங்கன்னு சொன்னால், பைபிள்லாம் திறக்காமலே நான் என்ன செய்வேன்? பேசுவேன். எப்படி பேசுவேன்? எப்படி பேச முடியுது அப்படின்னா, எனக்குள்ளே, என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய மனதிலே, என்னுடைய சிந்தனையிலே ஏற்கனவே இந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது பதிஞ்சிருக்கிறது. நான் இந்த ஆசாரிய முறைமைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறபடினாலே, அதை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறபடினாலே என்னால் உடனே ஒரு காரியத்தை பேச முடியும். ஆனால் அப்படி நம்ம செய்வதற்கு வருவதில்லை. இதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் செய்து வருகிறோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த அளவுக்கு நீங்களும் நானும் எல்லாரும் சபைக்குள்ளே இருக்கிற அவ்வளோ பேரும், நீங்கள் சபைக்கு வந்துட்டாலே நீங்கள் என்னவா மாற வரைக்கும் நாங்கள் விட முடியாது.
ஆசாரியர்களாய் மாறும் வரைக்கும், அது வரைக்கும் உங்களுக்காக பிரயாசப்பட்டு உங்களோடு பேசி உங்களிடத்திலே சொல்லி சபை அதைத்தான் செய்யும். மற்ற பிற ஊழியங்கள் ஊருக்குள்ளே நிறையா இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் ஆசாரியர் ஆனீங்களா சீஷர் ஆனீங்களா அதை பற்றியெல்லாம் கிடையாது. சபைக்கு தான் அக்கறை. அல்லேலூயா. சபை தான் உங்களை அக்கறையோடு அதை கவனிக்கிறது. ஏனென்றால் அந்த கடமை சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும் வருகை சபைக்கு தான். பகிரங்க வருகை தான் உலகத்திற்கு. சபைக்கென்று ஒரு வருகை இருக்கிறது. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படல் எங்க இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். சபையினுடைய விஷயத்துக்குள்ளே சபையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன் மூலமாகத்தான் அதை செய்ய முடியும். அப்போ இங்க எது முக்கியம்னா, நீங்கள் கர்த்தரை ருசித்து பார்த்தது உண்டானால், அதைத்தான் அங்கே அவர் சொல்லுகிறார். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இந்த பொதுவான முதல் நிருபத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் தயை உள்ளவர், கர்த்தர் தயையா இருக்கிறார், அவர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால். அதை ருசிச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற விதமான விஷயம்தான் நம்மள்ட்ட இருக்கணும். நான் கடந்த வாரத்தில் அநேக காரியங்களை குறித்து விளக்கம் கொடுத்து விட்டேன். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை மற்ற எப்படி இருக்கக்கூடாது என்பதை வேதம் சொல்லுகிறது என்பதை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ நான் இதை தயை உள்ளவர் என்பதை ருசிக்க வேண்டும் என்றால், கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், வசனம் ரொம்ப முக்கியம். இப்போ கர்த்தரை ருசிப்பது எதன் மூலமாய் ருசிக்க முடியும்? கர்த்தரை நீங்கள் ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு நான் கர்த்தரை ருசிக்கிறேன், அது அல்ல மெத்தட். ஏதோ ஒரு கூட்டம் நடக்கிறது ஆன்லைனில் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், கர்த்தரை ருசிக்கிறேன், முடியாது. அப்படி ருசிக்க முடியாது. கர்த்தரை ருசிக்க வேண்டும் என்றால் வேதம் வாசிக்கணும். வேதம் வாசித்தால்தான் கர்த்தரை நீங்கள் என்ன செய்ய முடியும்? ருசிக்க முடியும். ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வேதம் தான் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுத்தருகிறது. உதாரணமாக ஒரு பகுதியை நீங்கள் பாருங்கள். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இந்த ஓசியாவின் இடத்துல கர்த்தர் பேசின விதம் வித்தியாசம். இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் பேசின காரியங்கள் ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்கும். அவரை சொன்ன விதம், அவர் செய்ய வேண்டும் என்று சொன்ன விதம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அந்த அந்த 1ஆம் வசனத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓசியாவை கர்த்தர் ஒரு வித்தியாசமான விதத்தில் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, அவரை சில காரியங்களை செய்ய வைக்கிறார். அது செய்ய வைப்பது எதற்கென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி போய்விட்டார்கள் என்பதை உணர்த்துவதற்காக. அப்போ இப்போ ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு விஷயத்தை இப்போ பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக இதை சொல்ல வேண்டும்? 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன உடனே 2ஆம் வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? சகல துர்க்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையும் புறங்கூறுதலையும் என்ன செய்யுங்க? நான் அதை ருசிக்கிறதுக்கு நான் ஏன் இதை விடணும்? கர்த்தர் தயை உள்ளவர்னு ருசிக்கிறதுக்கு நான் ஏன் இதை விடணும்? அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நான் இந்த உலகத்தில் மனுஷனை எப்படி சிருஷ்டித்தனோ அப்படி என் ஜனம் என்னிடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. நான் துர்க்குணத்தில் இருக்கும்போது தான் என்னை ஏற்றுக்கொண்டார் என்பது உண்மை. நான் கபடத்தில் இருக்கும் பொழுது தான் என்னை ஏற்றுக்கொண்டார். என்னை ஆண்டவர் ரட்சிக்கும் பொழுது நம்ம எல்லாரிடத்திலும் எல்லா குணாதிசயமும் அப்படியே தான் இருந்தது. அன்றைக்கு அவருக்கு அது பிரச்சனை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை ரட்சிக்கும் போது ஆண்டவர் மன்னிக்கிறவராய் வந்தார். அவர் மன்னிக்கிறவராய் வந்தபடினால் உங்களுடைய பாவங்களோ நம்முடைய எந்த செயல்களோ அவருக்கு பெரியதாய் தெரியவில்லை. அவர் அன்றைக்கு ஒரே வார்த்தையில் என்னை மன்னித்தபடினாலே, நான் உன்னை மன்னித்தேன் என்று சொன்னபடினாலே, இயேசு சுகம் கொடுக்கிறதற்கு முன்பு செய்த காரியத்தில் சொன்ன விஷயம் என்னவென்றால், உன் பாவம் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. ஏன் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் அவனுடைய சுகம் அங்கே நிரந்தரமாக முடியும். ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. சில பலவீனங்களுக்கு பின்னணியத்திலே சில குணாதிசயங்கள் ஒளிந்திருக்கிறது. அதை சரி பண்ணால் ஒழிய அந்த பலவீனம் போகவே போகாது, அந்த பிரச்சனை மாறவே மாறாது. அப்போ ஆண்டவர் அங்கே மன்னிக்கிறவராய் வந்த பொழுது அங்கே நடந்த விஷயம் என்னை எதுவும் கேட்கல. ஆனால் நான் ருசிக்கணும்னு வரும்போது என்கிட்ட சொல்கிற விதம் எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கு. நான் ஆண்டவரே இயேசுவே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். அன்றைக்கு என்னுடைய பாவத்தை பற்றி ஆண்டவர் பேசவில்லை.
பேச மாட்டார். அன்றைக்கு அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? எந்திர கல்லை கட்டி என் பாவத்தெல்லாம் தூக்கி எங்கே போட்டாரா? கடலுக்குள்ளே தூக்கி போட்டார். அன்றைக்கு என் பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் கர்த்தர் அந்த பாவத்தெல்லாம் என்னை விட்டு அகற்றி என் மீது அன்புள்ளவராய், அன்புள்ளவராய், மன்னிக்கிறவராய் வந்தார். ஆனால் இப்பொழுது நான் அவரை ருசிக்க வரும்போது, நான் அவரை ருசி பார்க்கும்போது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதம் 34 வாசிக்கிறோமே, அந்த ருசியை பார்க்க வரும்போது சொல்லுகிறார், கொஞ்சம் ஒளிச்சு வைக்க வேண்டியதெல்லாம் ஒளித்து விட வேண்டியது, புறந்தள்ள வேண்டியது, சரி பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணிட்டு வா, சரி பண்ணிட்டு வா. இங்கே தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, இந்த ஸ்டெப்புக்குள்ளே வரமாட்டோம். ஆண்டவரே அது பழைய விஷயம், அதை கொஞ்சம் விட முடியல அப்படின்னு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. கொரோனா நேரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சில நேரத்தில் நான் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட ஆண்டவரை பற்றி சொல்லும்போது, எல்லாம் வேண்டாம் பிரதர் விட்டுருங்க, அதெல்லாம் விட முடியாது, விட்டால் கை காலெலாம் என்ன செஞ்சிடும், ஆடிடும். கொரோனா நேரத்தில் கொரோனா வந்தப்போ ஒரு 15லிருந்து 20 நாள் என்ன திறக்கலை, டாஸ்மார்க் திறக்கலை, ஒரு கையும் ஆடலை. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு கையும் ஆடலை. சும்மா நம்மள்கிட்ட பொய்யெல்லாம் பேச முடியாது. ஒரு கையும் ஆடலை, ஒரு காலும் ஆடலை, ஒன்றுமே செய்யலை. நான் அதை கவனித்தேன், ஒன்றுமே செய்யலை. நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போது இந்த காரணம் ஒரு பொய், இது ஒரு உண்மையான காரணமே கிடையாது. காரணம் என்னவென்றால், கர்த்தரை நான் ருசிக்காமல் எதை ருசிச்சுக்கிட்டு இருக்கேன், உலகத்தில் உள்ள இச்சைகளை ருசிக்கிறேன். இதை ருசிக்க எனக்கு விருப்பம் வந்ததுனால இதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு கோவிச்சுக்குவாங்க, ஃபேமிலி பார்ட்டின்னா போய் தானே ஆகணும், இதெல்லாம் ருசித்து தானே ஆகணும். இல்லை, நீங்கள் கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ருசிக்க வந்துட்டா, அந்த ருசியை எடுக்கணும்னா இந்த ருசியை என்ன பண்ணி ஆகணும், சத்தமாக சொல்லுங்க, விடணும். அதைத்தான் ஒழித்து விட்டுன்னு சொல்கிறாரு. ஒழித்து விட்டுன்னு அர்த்தம் என்னன்னா, அப்பந்தான் என்னைய நீ ஒழுங்காக என்ன செய்ய முடியும், ருசிக்க முடியும். பல ருசி வந்தால் சரி வராது ஒரே நேரத்தில். யாரெல்லாம் அப்படி சாப்பிடுவீங்க, சாம்பார், ரசம், மோர், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்தையும் ஊற்றி ஆனால் ஒரே வயிற்றுக்குள்ளே தான் அடுத்தடுத்து போவோம், அது வேறு விஷயம். கொஞ்சம் மீன் குழம்பு சாப்பிட்ட பிறகு அப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட்றோம், அப்புறம் அது எல்லாமே 4 வகை சாப்பிட்டாலும் எல்லாமே ஒரே வயிற்றுக்குள்ளே ஒரே வாய்க்குள்ளே தான் போகுது. ஆனால் ஒரே நேரம் ஊற்றி சாப்பிடுவீங்களா? ஏன் சாப்பிட மாட்டீங்க சொல்லுங்கள்? சில பேர் ரசமும் மோரும் கலப்பாங்க, அது சில ஏரியாவில் இருக்குது. நான் மட்டனோட ரசம் கலந்து சாப்பிடுவேன், மட்டன் குழம்போட, எனக்கு பிடிக்கும் அது. சில கலப்படம் ஓகே, அது என்னத்துக்காக அப்படி கலக்கிறோம், ஒரே காரணம் அதுதான், ருசி. அதுக்காண்டி எல்லாரும் இப்படி தான் செய்யணும்னு சொல்ல முடியாது. சில பேருடைய ருசி வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சாப்பிடுவோம். ஏன் எல்லா குழம்பையும் அள்ளி ஒரே பிளேட்டில் ஊற்றி சாப்பாட்டில் ஏன் சாப்பிட்றது இல்லைன்னா, எனக்கு என்ன தெரியணும்னு விரும்புகிறேன், நான் சாப்பிட்றது எனக்கு ருசிக்கணும். ஒரு கடையில் போய் ஆர்டர் பண்ணால் கூட அந்த ஆர்டர் பண்ணுற மெத்தட்லேயே நம்ம ருசி என்னன்னு கடைக்காரனுக்கு தெரிஞ்சிருது. அவன் அடிஷ்னலாக, சார் இதோட சேர்த்து இதையும் சாப்பிட்றீங்களா, நம்ம பிளான்லேயே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து வச்சுருவான். அவனா நம்மள்கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணுற அந்த மெத்தடு, அந்த வரிசையை பார்த்த உடனே அவன் சொல்லுவான், சார் இது கூட இதையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். அப்படி சொன்ன உடனே நம்ம ஏற்கனவே ருசிக்க தான் கடைக்கே போயிருக்கோம். பசிக்கு கடைக்கு போகிறத விட ருசிக்கு போகிறது தான் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அவன்கிட்ட உடனே என்ன செய்கிறோம், ஓ அப்படியா, அது நல்லா இருக்குமா, அப்போ சரி ஓகே அடிஷ்னல் சேர்த்துக்குவோம். ஏன், ருசி. ஆனால் எல்லாத்தையும் தனித்தனியாக சாப்பிட காரணமே, ஏன் ருசி இவ்வளோ தான் தெரியும், இதுக்கு கீழே ருசி யாருக்காவது தெரியுமா? இந்த நாக்குக்கு கீழே ருசி எதுவுமே என்ன செய்யாது, யாருக்குமே தெரியாது. உரைப்பு இருந்தால் உள்ளுக்குள்ளே உரைக்கிறது தெரியும், அந்த உரைப்பினுடைய காரத்தன்மை. மற்றபடி ருசிங்கிறது நாக்கில் அது எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு நாக்கு தெரியல, ரொம்ப நீளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இவ்வளோ தான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அந்த நாக்கினுடைய அளவு தான் என்னது, ருசி. அப்போ என்னுடைய ருசிக்காக நான் தனித்தனியாக வகை வகையாக சரியாக சாப்பிட எனக்கு தெரியும் போது, கர்த்தர் தயவு உள்ளவர்னு ருசிக்கிறது எப்படி ருசிக்கிறது? அப்போ எல்லாத்தையும் கலந்து அடித்து வச்சு என்ன செய்ய முடியாது, ருசிக்க முடியாது. அப்போ இன்னும் சில பேர் பாருங்கள், என்ன தான் பசியாக இருந்தாலும் சாப்பிட்ற இடம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், சுத்தமாக இருக்கணும். நான் ஒரு முறை மலேசியாவில் ஒரு கடைக்கு சாப்பிட போயிருந்தேன். அப்போ என் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு பூனை ரொம்ப அலர்ஜி போல், சரிங்களா. அவனுங்க மலேசியா கடைகளில் எல்லா கடையிலையும் பூனை இருக்குது.
அப்போது அந்த பூனை என்ன பண்ணிச்சு, நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம், சாப்பிட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பூனை கீழே காலுக்குள்ளே வந்துருச்சு. அவருக்கு வந்தது தான் விஷயம். அவர் மட்டும் எழுந்திரிச்சிருக்கலாம், மொத்த டேபிளையும் முடிச்சிட்டாரு கதையை. வேகமாக இது பண்ணுறேன்னு சொல்லி எழுந்திரிச்சு எல்லா டேபிளையும் கவுத்தி விட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்குன்னு ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்பூன் எடுக்கிறதுக்குள்ளே கொட்டிடுச்சு. அப்புறம் திரும்ப ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்க. அப்போ அந்த இடம், நான் சாப்பிடுகிற ருசிக்கிற இடத்துல கூட எனக்கு பிரியமில்லாதது அங்கே என்ன செய்யக்கூடாது. நான் சொல்ல வந்த கதை என்னன்னா, எனக்கு அலர்ஜி என்னது, பூனை. அதனால நான் சாப்பிட்ற இடத்துக்கு எது வரக்கூடாது சொல்லுங்க, பூனை வரக்கூடாது. அப்போ கர்த்தர் தயவு உள்ளவர்னு ருசிக்கணும்னா அங்கேயும் சில விஷயம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு 2ஆம் வசனம். அப்போ கர்த்தர் தயை உள்ளவர்னு நீங்கள் ருசிக்க வந்துட்டீங்கன்னா, ருசிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா, அந்த ருசி பார்த்தது உண்டானால் உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ருசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் ஒழுங்காக என்ன செய்யலைன்னு அர்த்தம். இன்னும் ருசிக்கலை, வேறு ருசிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ருசிக்கிறீங்க, அப்படியே தொட்டு இப்படி இது பண்ணி ருசிச்சுக்கிறீங்க. என்னெல்லாம் சாப்பிட்டு எப்படியெல்லாம் செய்யணுமோ அந்த உலக ரீதியில், உலக வழக்கத்தின்படியான ரசனையும் ருசியும் உங்கள்கிட்ட எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. சில ருசி புகையில் போகுது, சில ருசி எப்படி போகுது, புகையில் போகுது. சில ருசி உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில போகுது, சில ருசி மூக்கில் போகுது. என்னெல்லாம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருசி போகுது. ஆனால் நீங்கள் பிதாவை ருசிக்கணும்னு வந்தால் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது சொல்லுங்கள் சத்தமா, ருசிக்க முடியாது. உடனே உங்களுக்கு ஒரு யோசனை வரும், அப்போன்னா இந்த சபைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்து போனால் நானும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது தெளிவாக. இப்போ அவர் தயை உள்ளவர், எப்படி அவர் ஆதங்கத்தை பாருங்கள். ஓசியா 11ஆம் அதிகாரம். அவர் ஓசியா கிட்ட தான் ஆதங்கத்தை பேசுகிறார். 7ஆம் வசனம் முழுசு நிறையா இருக்குது, நான் முக்கியமாக ஒரு சில இடத்த மட்டும் நான் உணர்த்துறேன். 7ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும், வாங்கங்க கொஞ்சம் வாங்கனாலும் ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேங்காங்களாம், எந்திரிக்க மாட்டேங்காங்களாம். அவங்க இடத்துல இருந்து அவங்க ருசியிலே இருக்காங்களாம். அப்போ சொல்கிறாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன். உபாகமம் 29:23. அங்கே அவர் சொல்லுகிறார், ஆத்மாவை போலாக்குவேன். எப்படி உன்னை ஆக்குவேன், உன்னை எப்படி செபேயுமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஏன் ஆண்டவரே பொங்குறீங்க, எதுக்கு ஆண்டவரே, எல்லாம் உங்களை நினச்சி தான். இப்போ யார்கிட்ட பேசுகிறாரு, ஓசியா மூலமாக சொல்கிறாரு. ஓசியாவே இங்கே பாரு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாம் என் ஜனம், எல்லாம் என் மக்கள், எல்லாரும் என்னுடையவங்க. நான் அவன் எந்திரிக்க மாட்டேங்காங்க. நான் அவங்கள பார்த்து சொல்கிறேன், உன்னதமானவரிடத்தில் வாங்க அப்படின்னு வரவழைக்கிறேன். அவங்க யாரும் என்ன செய்ய மாட்டுறாங்க, வரமாட்டுறாங்க. யாராவது ஜெபம் பண்ணுங்கன்னா ஆன்லைனில் ஆக மாட்டுக்கு, ஜெபம் பண்ணாலே தான் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. வரமாட்டுக்காங்க, வானாலும் என்ன செய்ய மாட்டுக்காங்க, வரமாட்டுக்காங்க. வாங்க இப்படி செய்வோம் வாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நீ யார், என்னுடைய எப்ராயிம். அவர் அந்த கோத்திரத்தின் பெயர்களை சொல்லுகிற உதாரணத்துக்காக அந்த வசனத்தில் அப்படி சொல்லியிருக்கு. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எதுக்கு, அன்னைக்கு ஒரு நாள் நான் பாவத்தின் உச்சம் இருந்த பொழுது சோதோம் கொமோராவையும் ஆத்மாவையும் செபேமியையும் கவிழ்த்து போட்டது போல. அப்போ ஆண்டவருக்கு என்ன விருப்பம் இல்லை, நம்மளை கவிழ்த்து போடுறது விருப்பம் இல்லை, நம்மள்கிட்ட கோபமாக இருக்கிறது விருப்பம் இல்லை, நம்மள்கிட்ட ஆண்டவர் வேகப்படுறது விருப்பம் இல்லை, நம்மளை ஆண்டவர் உக்கிர கோபத்தில் நம்மை தண்டிப்பது அவருக்கு விருப்பம் இல்லை. அதைத்தான் அவர் அங்கே பேசுகிறார். நான் எப்படியா இதை செய்வேன், அன்னைக்கு நான் சோதோமுக்கு செய்தது போல, ஆத்மாவுக்கு செய்தது போல, செபேயுமை செய்தது போல நான் எப்படி செய்வேன், நான் எப்படி இதை எனக்கு செய்ய முடியும். என் இருதயம் எனக்குள் என்ன செய்கிறதா, குழம்புகிற. யாருக்கு, ருசியை மாற்றுன்னு அவர் சொன்னால், அவர் சொல்கிறார் நம்மளை ருசியை மாற்று. என்ன ருசியை மாற்றுறது, கர்த்தர் நல்லவர் என்பதை, ஆமாம் அதையும் சேர்த்துக்குவோம் நம்ம. 34 சங்கீதம் 34:10. கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், ருசிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ருசியை மாற்று. உலக ருசி போதும், உலகத்தை ருசித்தது போதும். அதுக்காக உலகத்தில் எதையும் வேண்டான்னு சொல்லலை. ஆண்டவரை ருசிக்கிற பொழுது அவருக்கு ஏதுவல்லாததை ருசிக்காமல் என்ன செய்யணுமா, கொஞ்சம்
இருக்க வேண்டும். அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, என் பரிதாபங்கள் ஏகமாய். நம்மளை பார்த்து அவருக்கு என்ன வந்துருச்சா? பரிதாபம் வந்துருச்சு. அதனால தான் நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் நம்மளை உணர்த்துறாரு. நம்ம மேலே அவர் பரிதாபப்படுறாரு. அடிக்க விரும்பலையாம், கோவப்பட விரும்பலையாம், நம்மளை தண்டிக்க விரும்பலையாம், நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த விரும்பலையாம், நமக்கு விரோதமாக எதையும் செய்ய விரும்பலையாம், நமக்கு எதிராக எதையும் ஆண்டவர் கொண்டு வர விரும்பலையாம், நமக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை தடுத்து போட விரும்பலையாம், ஆண்டவர் நமக்கு எதிராக எழும்பவே விரும்பலையாம். அவர் இருதயம் என்ன செய்யுது? அப்படியே குழம்பி போய் நின்று என் பரிதாபங்கள் எல்லாம் ஏகமாய் எப்படி இருக்கிறது? பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே என் மனசு அப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. என் கோபத்தெல்லாம் நான் காட்ட விரும்பலை. அங்கே ஒருத்தனுக்கு காட்டினேன் ஒரு தடவை, அது மாதிரி இப்போ நான் என்ன செய்ய விரும்பலை? காட்ட விரும்பலை. பாருங்க அவருடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. காட்ட விரும்பலை. எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன், ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல. அவர் சொல்றார், நான் மனுஷன் அல்ல. மனுஷன்தான் அண்ணனும் பார்க்க மாட்டான், தம்பின்னு பார்க்க மாட்டான், சொந்தம்னு பார்க்க மாட்டான். எதிரின்னு முடிவு பண்ணிட்டான்னா, எதுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா, அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா, சொந்த பந்தம் என்ன, யாராக இருந்தா என்ன, அங்கே என்ன நடக்கும்? கொலையே உழுதா இல்லையா? எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம். ஏன்? மனுஷன் அப்படி தான். மனுஷனால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. இவர் சொல்கிறாரு, எனக்கு உக்கிர கோபம் வருது, ஆனால் நான் என்ன செய்யலை? அதெல்லாம் காமிக்கலை. காமிக்காமல் அங்கே சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேன்? நான் மனுஷன் அல்ல. நான் யாரு? நான் தேவனாக இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். நான் வர விரும்பலை. என்னை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அப்படி இல்லை. ஆனால் நான் எதிர்பார்க்கிறது ஒன்று தான், உன்னதமானவர்கிட்ட உங்களை வரவழைக்கிறேன். நீங்கள் தான் என்ன செய்ய மாட்டேங்கிங்க? வரமாட்டீங்க. அவர் சொல்கிறார். இந்த அர்த்தத்தில் தான் பேதுரு எழுதுகிறார், நீங்கள் பிதாவை ருசி பார்த்தது உண்டானால். நீங்கள் ருசிக்கிறதா இருந்தால் உங்கள்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? துர்க்குணம். அந்த நாளையும் பார்த்து நம்ம முடிப்போம். முதல்ல சொல்லுகிறார், துர்க்குணம் இருக்கக்கூடாது. 2 சாமுவேல் 22:24 அவர் சொல்லுகிறார், அந்த துர்க்குணம் நீங்க வேண்டும் என்றால் என்ன வரணும் பாருங்க. ஒன்று நம்மளை விட்டு ரிலீஸ் ஆனால் இன்னொன்று நமக்குள்ளே வரணும். அப்போ தான் டேலி ஆகும். அப்போ தான் என்ன ஆகும்? டேலி ஆகும். ஒரு சைடில் இப்படி 2 சைடு இருக்குன்னா ஒரு பக்கத்தை எடுத்துட்டிங்கன்னா இப்படி கவுந்துரும் பிறகு. அப்போது பேலன்ஸாக போகணும்னா ஒன்றை எடுத்துட்டு இன்னொன்று வைக்கணும். அப்போ என்ன செய்கிறது? அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அல்லேலூயா. என் துர்க்குணம் என்னை விட்டு நீங்குது அப்படின்னா அங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன்? மன உண்மை. ஏன்னா துர்க்குணம் அவரை ருசிக்க விடவில்லை, மன உண்மை அவரை என்ன செய்ய வைக்கிறது? ருசிக்க வைக்கிறது. கர்த்தரிடத்தில் நான் மன உண்மையாய் இருக்கிறேன். நான் மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை என்ன செய்து கொண்டேன்? விலக்கி கொண்டேன். அப்போ நான் துர்க்குணத்தில் தான் இருக்கிறேன்னா? ஆமாம். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில். நான் உருவானதே என்ன குணத்திலையா? துர்க்குணம். அப்போ மனுஷனிடத்தில் பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பு இந்த குணாதிசயங்கள் எல்லாம் எதுவும் இல்லை. அப்போ முதல் ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் தேவனை போல இருந்தார்கள். அவர்கள் தேவ சாயலில் இருந்தார்கள். கர்த்தருடைய சுபாவங்கள் அவர்களுக்குள் இருந்தது. கர்த்தரை போலவே இருந்தார்கள். ஆனால் பாவம் பிரவேசித்த உடனே, முதல் பாவம் பிரவேசித்த உடனே காயின் இடத்திலிருந்து ஒரு குணாதிசயம் வெளிப்பட்டு முதல் அவர் கொலையே என்ன பண்ணியிருக்காரு. அந்த கொலை பண்ணுறதுக்கு அவருக்குள்ளே வந்தது என்ன தெரியுமா? இந்த எரிச்சல், துர்க்குணம் அவருக்குள்ளே ஏற்பட்டது. காரணமே அதுதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த துர்க்குணத்தை சரியாய் புரிய வேண்டும். துர்க்குணம் என்பது நிறைய பேர் குடும்பத்தை, நிறைய பேர் வேலையை, நிறைய இடங்களை குழப்பி விட்டுரும். இயேசு ஒரு இடத்துல ஊழியம் செய்ய போன பொழுது மத்தேயு 22:18 பாருங்க. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து. நீங்கள் இயேசுகிட்ட வந்த எல்லாரும் இயேசுவை பார்க்க வந்தாங்கன்னு நினச்சிடாதீங்க. இயேசுகிட்ட வந்த எல்லாரும் யாரை பார்க்க வரல? இயேசுவை பார்க்க வரல. ஒரு குரூப் எதுக்கு வந்துச்சான் தெரியுமா? இயேசுவை சோதிக்கிறதுக்கு. வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், அங்கே இருந்த மாயக்காரர், இவங்க எல்லாரும் எதுக்கு வந்தாங்கன்னா, இவர் ஏதோ வித்தியாசமாக பேசுகிறாரு, இவர் பேசுகிறத பார்த்தா மொத்த ஜனமும் எங்கே போயிடும்?
அவர்கிட்ட போயிடும். அப்புறம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது எப்படின்னா, தனக்கு ஆதாயமாய் ஆட்களை தேடுவதற்கு முடியாமல் போயிடும்னு சொல்லிட்டு அவர் குரூப் அப்படி வேறு மாதிரி பேசிக்கிட்டு வருது. இப்போ இயேசு அதை அறிந்து, அப்போ சொல்கிறார் அவர், இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து அவர் சொல்கிறாரு, மாயக்காரரே நீங்கள் என்ன ஏன். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ பக்கத்தில் வந்தாலே நம்மகிட்ட துர்க்குணம் இருந்தால் யாருக்கு தெரியாது? அவருக்கு தெரியும். அப்போ நான் போய் ருசிக்கிறேன், ஆண்டவரே உம்மை டேஸ்ட் பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னா கை கழுவாமல் சாப்பிடுவீங்களா? கையெல்லாம் அழுக்காக இருக்குது, மண்ணில் வேலை செஞ்சுட்டு அப்படியே சாப்பாட்டில் போய் யாரெல்லாம் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். ஏன் சாப்பிட மாட்டோம்? உங்கள் கை தானே, சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கும் உங்கள் கைக்கும் உங்கள் வாய்க்கும் இடையில அங்கே வேற ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? உங்கள் கண் பார்வையில் உங்களுக்கு பார்க்க அங்கே ஒரு அசுத்தம் கையிலே தெரிகிறபடினால் நீங்கள் உடனே என்ன செய்கிறீங்க? சாப்பாடை எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த கையை நல்லா கழுவி சானிடைசர்லாம் போட்டு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சின்ன பையனாக இருக்கும்போது இந்த கொரோனா சானிடைசர் வந்தோடனே எனக்கு மனசில் ரொம்ப மகிழ்ச்சி. கொரோனாவுக்கு இல்லை, சானிடைசருக்கு. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். சின்ன பையனாக இருக்கும்போது நான் இருக்கிற ஊரில் நிறைய அந்த ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. வரும்போது அவங்கெல்லாம் அந்த இது வச்சுருப்பாங்க, சானிடைசர். ஓகேவா? அப்போ நமக்கு இங்கிலீஷும் தெரியாது ஒழுங்க. அப்போ நம்ம போய் கையை சும்மா இப்படி நீட்டினோம்னா தரமாட்டாங்க, தரவே மாட்டான். சில பேர்லாம், நான் டெல்லி பைல் காலேஜ் அங்கே படிக்க போயிருந்தப்போ அங்கே சில பேர்லாம் வச்சுட்டு ரொம்ப பந்தா பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தட்டு ரிக்ஷாக்காரன் கூட வச்சுருக்காங்க கையில். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை என்னமோ தரமாட்டேன்னு சொன்னியே, அன்னைக்கு எனக்கு தரமாட்டேன்னு சொன்னியே, இன்னைக்கு பாரு யார் வச்சுருக்கா. தட்ரிக்ஷா இழுக்கிறவன் கூட ஒரு எந்த வேலை செய்கிறவனாக இருந்தாலும் கையில் வச்சுருக்கான்னா அப்போ ஒரு காலம் இருக்குது. அப்படி புரியுதா உங்களுக்கு? இல்லையா? அப்போ அந்த ஏன் அதெல்லாம் போடணும்? ஏன்னா இதெல்லாம் என்னை என்ன பண்ணிடும்? கெடுத்துரும். எனக்கு விரோதமாக எதுவும் பண்ணிடும், எனக்கு வியாதியை உண்டாக்கிறோம், எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடும், உள்ளுக்குள்ளே ஏதாவது அலர்ஜி ஆயிரும். இவ்வளவு பார்க்குற நீங்கள் அவர்கிட்ட வரும்போது மட்டும் எல்லாம் உள்ளே இருக்கட்டும், வாய் மட்டும் என்ன பண்ணு, சோத்திரம் சொல்லு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? கூல் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே எப்போதுமே உன் பழைய வார்த்தையெல்லாம் விட்டுறக்கூடாது, எதுவும் வெளியே வந்துடக்கூடாது, உன் செயல் எதுவும் வெளியே வந்துடக்கூடாது. கை காலை அடக்கமாக வச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்கணும். சரியா? சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோத்திரம்ட்டே 2 மணி நேரத்தில் வெளியே போயிடலாம். முடிஞ்சு போச்சு கதை. இப்போ யாருக்குமே இங்கே என்ன செய்யாது, தெரியாது, எனக்கும் தெரியாது. நானும் உங்கள் சோத்திரத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது போல். அப்போ சிஸ்டர், பிரதர், அடுத்த வாரம் நீங்கள் ஜோம் பண்ணிடுங்க. நானும் நிறையா நேரம் ஏமாந்துடுறேன். புரியுதா நான் சொல்கிறது? அப்போது இது என்னுடைய பார்வையில் எனக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே யாருடைய குணத்தையும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. பழகினால் ஒழிய அல்லது யாராவது வந்து எனக்கு சொன்னால் ஒழிய உங்கள் செயல்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. உங்களுக்கும் அதே போல் என்னையை பற்றி யாராவது சொன்னால் தான் தெரியுமே ஒழிய என் செயலும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. எல்லாம் அந்த 2 மணி நேரத்தில் நம்ம பார்த்துட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு போகிறீங்க? பாஸ்டர் சூப்பர். நீங்கள் அப்படிலாம் சொல்லும் போது பாஸ்டம்மா மனசில், நீங்கள் அப்படி சொன்ன உடனே பாஸ்டம்மா மனசு உடனே சொல்லும், இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க சூப்பர்ன்ட்டு போவாங்க. 2 மணி நேரம் பார்க்குற ஆள், வாழ்கிற ஆள் நான் தானே. அப்போ எல்லாமே ஒரு சில எல்லைக்கு மேலே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி செய்ய முடியுமா? ஆண்டவர்கிட்ட அப்படி மறைக்க முடியுமா? செய்ய முடியாது. அதை தான் அங்கே பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் ருசிக்கிறதா இருந்தால் முதல்ல எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. அப்போ என்ன செய்யணுமா? உங்கள் துர்க்குணத்தை தூக்கி என்ன செய்யுங்க, வெளியேற்றுங்க. ஏன்னா அது உங்களை என்ன செய்ய விடாது, ருசிக்க விடாது. தயவு உள்ளவர் என்பதை, ஏனென்றால் அவருடைய தயவு உங்களுக்கு அதிகமாக இருந்தால், நான் அதை மட்டும் ஒரு தனியாக ஒரு பார்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை சொல்ல ஒரு நாள் ஆகாது. அவருடைய தயவு மட்டும் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா எவ்வளவு நன்மைகள் நடக்கும்னு வேதம் சொல்லியிருக்கு தெரியுமா? அவருடைய தயவு மட்டும் வந்தால் போதும். தேவ தயவு மட்டும் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் அவர்களை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. நமக்கு நிறையா நேரம் அந்த தயவு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சில விஷயம் நம்மள்கிட்ட கிளம்பி அந்த தயவை என்ன பண்ணி போட்டுருச்சு, வர விடாமல் தடுக்குது. இப்போ தாவீது சொல்கிறாரு, நான் ஆண்டவர்கிட்ட நெருங்க என் துர்க்குணம் என்னன்னு எனக்கு தெரிகிறது. அப்போஸ்தலர் 8:22 இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து நான் ஜெபம் பண்ணுன்னா கூட
எது என்கிட்ட இருக்கக்கூடாதான்? துர்க்குணம் இருக்கக்கூடாது. அப்போ என்னுடைய அந்த துர்க்குணம் என்ன செய்து விடுகிறது என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் இருக்கிற அந்த நல்ல எண்ணங்களை அது என்ன செய்ய விடாமல் இருக்கு? செய்ய விடாமல், அந்த டேஸ்ட்டை பார்க்க விடாமல் இருக்கிறது. நிறைய வசனங்களை சொல்லி கொண்டே போகலாம். ஆனால் நான் சுருக்கமாய் முடிக்கும்படியாக அடுத்தடுத்து நான் செல்ல விரும்புகிறேன். ரெண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது துர்க்குணத்துக்கு அடுத்து கபடு. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். உள்ள இருக்கிற மேட்ரு வேறையா, வெளியே பேசுறது சாதகமாக, அன்பாக, அல்லது வெளியே பேசுறதெல்லாம் அப்படியே நல்லா இருக்குதான், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதா? கபடு இருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயத்திலே கபடு உள்ளவர்களாய் அவரிடத்துல வரும்போது அவரை நம்ம என்ன செய்ய முடியாதா? ருசிக்க முடியாது. கபடு உள்ள இருதயம் ஒரு நாளும் கர்த்தரை ருசிக்க முடியாது. அப்போ என்னுடைய கபடை நான் நீக்காமல், எரேமியா 14ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லும்போது அவர் இப்படி சொல்லுகிறார். 14:14 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை. அப்போ நீங்கள் பார்க்குற பேசுகிற எல்லா தீர்க்கதரிசியும் கர்த்தர் அனுப்பின ஆள் இல்லை, ஏமாந்துடக்கூடாது. ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு தான் தீர்க்கதரிசி தேவை. நான் இப்படி வச்சுருக்கிறேன். தீர்க்கதரிசி யார் என்றால் ஆம்புலன்ஸ் மாதிரி, நான் ஏதாவது இழுத்துட்டு கிடந்தால் தான் வரணும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? மற்றபடி நீங்களும் ஆண்டவரும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட நல்லா தானே பேசுகிறாரு. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்னால் முடியல, ஜெபம் பண்ண முடியல, என்னன்னு தெரிஞ்சிக்க முடியல, திணறேன், முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல அப்படிங்கிற நேரத்தில் தான் யார் வரணும்? ஆம்புலன்ஸ் வரணும். அப்போ என்னை ஃபஸ்ட் எய்டு கொண்டு போய் எல்லாம் ஃப்ரெஷர் பண்ணி என்னெல்லாம் செக் பண்ணுமோ செக் பண்ணி சரி பண்ணோடனே அப்புறம் நான் தெளிஞ்சிருவேன். அப்புறம் திரும்ப ஐசியூக்கெலாம் போகக்கூடாது, திரும்ப ஆம்புலன்ஸ் வேலைலாம் வரக்கூடாது. அப்போ நான் நல்லா ஆகிட்டேன். வேதத்தில் இப்படி நிறைய இடத்துல சொல்லியிருக்குது. அதில் ஒன்று தான் இது பாருங்கள். பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை என்ன செய்யலை? அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விஷயத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு. இதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? சொன்ன தீர்க்க தரிசனம் இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் சம்பந்தமாக இல்லாத, கர்த்தரோடு இருக்கிற விஷயத்துக்கு சரி பண்ணுற விஷயம் இல்லாமல், நம்மளை எச்சரிக்கிற விஷயம் இல்லாமல், தீர்க்க தரிசனம்னு ஒன்று வந்துச்சுன்னா பிரச்சனையை சொல்லணும், பிரச்சனைக்கான மூலக்கூறை சொல்லணும், விடுவிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லணும், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதையும் 4 மேட்ரு சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் என்னது? தீர்க்கதரிசி. சரி, அது நிறைய இருக்குது, அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தீர்க்க தரிசனம் சொல்கிற இருதயத்திலே என்ன இருக்குதான்? கபடு இருக்கிறது. அப்போ கபடு குணாதிசயத்திலேயே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா கபடு எவ்வளோ மோசமானது பாருங்கள். இப்போ அது என்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணணுமா? ஏன்னா அது இருந்தால் நான் என் தேவன் தயவு உள்ளவர் என்பதை என்னால் என்ன செய்ய முடியாது? ருசிக்க முடியாது. இந்த ஒவ்வொரு குணாதிசயம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறதுக்கெலாம் போனால் நேரம் பத்தாது. அப்போ இந்த குணாதிசயங்கள் எல்லாம் இவர் சொல்லியிருக்கிற இந்த 4 குணாதிசயங்களில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதுக்கும் ஆண்டவருக்கும் என்ன செய்ய மாட்டுது? சேர மாட்டுது, கனெக்ட் ஆக மாட்டுது. இந்த குணமெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருக்கிறபடினால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அதை தெளிவாக எழுதுகிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் இயேசு அங்கே ஒரு விஷயத்தை பேசுகிறார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அப்போ ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான், என்னது இல்லாம? கபடு இல்லாம இருக்க முடிந்திருக்கிறது, இருக்க முடியும். அப்ப இயேசுவே சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இப்படி ஒருத்தனை நான் பார்க்கவே இல்லை. அவன் மேசியாவை குறித்து அறிந்து, மேசியாவை குறித்த எத்தனையோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு விஷயம் சொல்லப்படுகிறது, நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற மேசியாவை நாங்கள் கண்டோம் என்று சொல்லப்படுகிறது. சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, அது எப்படி நாசரேத்து ஊர்லேருந்து வருமா? எவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு. நாசரேத்து ஊர்லேருந்து வருமா? நீ வந்து பாரியா. அவர் பார்க்க வரும்போது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் என்னிடத்தில் வர முடியுமா?
அப்போ நான் அதை செய்கிறேனா? இந்த கபடு என்னையை விட்டு நீங்குகிறதா? 2 கொரிந்தியர் 1:12 சொல்லுகிறது, மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல், மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நான் உலகத்திலேயும் விசேஷமாய் உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லிய சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நாங்கள் சொன்ன எந்த மேட்டரும் அதுக்கு பின்புலத்தில் உள்ளுக்குள்ளே எந்த கபடும் இல்லை. இப்போ நானும் உங்களுக்கு பிரசங்கத்தை கொண்டிருக்கிற இதுக்குள்ளே எந்த கபடும் இல்லை. ஏன்னா நீங்கள் ருசிக்கணும், அவர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசிக்க வேண்டும். ஒருவேளை அந்த ருசிப்பதற்கு இந்த குணாதிசயம் தடையா இருக்கும் என்றால், அது நீங்கும் என்றால், கர்த்தர் தயவு உங்களுக்கு வரும்னா அவருடைய ஆசீர்வதிக்கும் எல்லைக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்துவதற்கான உயர்வுக்கு, அந்த ஸ்தானத்தின் தன்மைக்கு அளவே இல்லை. அவ்வளவாய் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 3வதாக 26ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் பாருங்க. அவர் சொல்லுகிறார், தாவீது இப்படி சொல்லுகிறார், வீணரோடு நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேரவும் இல்லை. 3வதாக, எனக்குள்ளே வஞ்சகம் இருக்கும் என்றால் என்னால் பிதாவினுடைய தயையை என்ன செய்ய முடியாது? ருசிக்க முடியாது. வஞ்சகத்துக்கு டெஃபினிஷன் பெருசாக கொடுக்க வேண்டாம். நிறைய நேரம் நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம். வஞ்சனை என்பது அநேக நேரத்தில் நம்மிடத்தில் காணப்படுகிறது. வஞ்சகத்தில் நிறைய நேரம் நாம் சிக்கி கொள்ளுகிறோம். சில நேரம் நாம் செய்வது வஞ்சகம் என்றே நமக்கே தெரியாமல் செய்து விடுகிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நமக்குள்ளே இந்த வஞ்சக காரியங்கள், வஞ்சகம் இருக்கிறது என்பதை எப்படி சொல்ல முடியும்? நீதிமொழிகள் 12:17 சொல்லுகிறது, சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். வஞ்சகத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி? அதுக்கு ஒரு கண்டுபிடிப்புக்கு ஒரு விஷயத்தை இந்த வசனம் சொல்லுது பாருங்க. சத்திய வாசகன் எதை வெளிப்படுத்துவானா? நீதியை வெளிப்படுத்துவான். பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிறான். அப்போ வஞ்சகம்னா அதனுடைய வெளிப்பாடு என்னது? பொய். வஞ்சகம் இருக்கிற ஆள் என்ன பேசுவாங்க? ரொம்ப பொய் பேசுவாங்க. பொய் நிறையா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க தான் வஞ்சகம். அவங்களுக்குள்ள வஞ்சகம் அதிகம் இருக்குன்னு அர்த்தம். உள்ள வஞ்சகத்தை வச்சுருந்தா வாயில் நிறையா என்ன வரும்? பொய் வரும். அப்போ நீங்கள் பொய்யை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு உள்ள என்ன இருக்குது? ஒரு வஞ்சகம் இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வஞ்சகத்தை உங்களை விட்டு என்ன செய்யணுமா? அகற்ற வேண்டும். இதை நீங்கள் நீக்காம அவர் தயை உள்ளவர்னு உங்களால் என்ன செய்ய முடியாது? ருசிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ருசிச்சிங்கன்னா அதனுடைய ஆசீர்வாதத்தின் அளவே தனி. நான் இது இவ்வளவு சொல்லுறதுனால அதையும் நம்ம ஒரு நாள் தியானிச்சாதான் ரொம்ப நல்லது. தயவினால் வரும் ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது தான் இதை விடுவதற்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும்? ஏதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ என் நோக்கம் என்ன? பேதுரு என்ன எழுதுகிறார் அந்த 2ஆம் அதிகாரத்தில்? தயவு செய்து அவருடைய தயவை நீங்கள் ருசிக்கணும். அதை ருசிக்கணும்னா இதெல்லாம் என்ன செஞ்சிருங்க? ஒழிச்சிட்டு அடுத்த டார்கெட் ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தத்தக்க ஆசாரியர்களாய் மாறிவிடுங்கள். ஏன்னா அந்த எல்லைக்கு வந்துட்டீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற இந்த குணம்லாம் உங்களை என்ன செய்யாது? ரொம்ப பாதிக்காது என்று அவர் அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ளே இன்றைக்கு வஞ்சகத்தில் நாம் விழத்தக்க சூழ்நிலைகள் நிறையா வரலாம். 2 பேதுரு 3:17, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு. நல்லா கவனிக்கிறீங்களா? உங்கள் உறுதியில் இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் இப்போ உறுதியாய் வந்திருக்கிறீங்க, உறுதியாக்கிக்கிட்டு இருக்கீங்க. எதில்? இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? உறுதியாக்கிட்டு இருக்கீங்க. சிலர் என்ன செய்வாங்களாம்? இந்த உறுதியிலிருந்து உங்களை விலக்கிறதுக்கு வஞ்சகமாய் வந்து நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வஞ்சகத்தினால் நம்மை பேசி விசுவாசத்தில் இருந்து கூட வழி விலகச் செய்வார்கள். இன்னும் ஒரு பங்கு இப்படி சொல்லுகிறது, 1 யோவான் 4:6 இப்படி சொல்லுகிறது, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும். இந்த வஞ்சகத்துக்கு பின்னால யார் இருக்கா அப்படின்னு சொன்னா தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. 2 யோவான் 1:7 இப்படி சொல்லுகிறது,
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வஞ்சகன் என்று சொன்னால் யார், யாருடைய பின்னணியில் இது வருகிறது வஞ்சகம் அப்படின்னு சொன்னா தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க. 1 யோவான் 7ஆம் வசனம் பாருங்க. 2 யோவான் 7. மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார். இயேசுவை பெரிதா சொல்லாம இயேசுவை கம்மியா சொல்லிட்டு இயேசுவிட்ட போற வழியெல்லாம் நிறைய சொல்லிட்டு இயேசுவை கொஞ்சமா சொன்னா வஞ்சகர். ஆண்டவர் நம்மளெல்லாம் அதுல இருந்தெல்லாம் ரட்சித்துட்டார். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்போ வஞ்சகர் யாருன்னு வேதம் சொல்லுகிறது? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமா இருக்கிறான். இப்போ அந்தி கிறிஸ்து இப்பவே இருக்கிறானா? வஞ்சகம் யார்கிட்டலாம் இருக்கலாம், அவங்களாம் யார் ஆளு? அந்தி கிறிஸ்துவின் ஆளா. அதனால தான் இந்த வஞ்சகத்தை குறித்து சொல்லும்போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வஞ்சகன் என்ன செய்கிறான்? பொய்க்காரனாக இருக்கிறான். அந்தி கிறிஸ்துவும் யாராக இருக்கிறான்? பொய்க்காரனாக இருக்கிறான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். நம்ம ஆன்லைனில் பொய்யரை குறித்து நம்ம தியானிக்கும் போது நிறையா தியானித்தோம். இந்த பொய்யருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கு ஞாபகம் வருதா உங்களுக்கு? ஆன்லைனில் வந்தவங்களுக்கெல்லாம் பொய்யரை குறித்த தியானிக்கும் போது அப்போ அந்த பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் தான் யாரு? வஞ்சகன். அப்போ இந்த வஞ்சகனுடைய வஞ்ச குணாதிசயங்கள் எல்லாம் எனக்குள்ளே வரும் என்றால் நான் என்ன செய்ய முடியாது? அங்கே போய் அவரை ருசிக்க முடியாது. இது ருசிக்க விடாமல் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? தடித்து கொண்டு இருக்கிறது. அப்போ நாம் இந்த நாளிலே வஞ்சகத்தை எப்படி அறிவோம்? வஞ்சகத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லலாமா என்று சொன்னால், பீலேயாம் என்ன செய்தாராம்? அங்கு வந்ததான பணத்துக்கும் வெள்ளிக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு அந்த வஞ்சகத்துக்குள்ளே தான் என்ன செய்தார்? விழுந்து போனார். அவர் ஆசீர்வதிக்க வேண்டிய மனுஷன், எப்பொழுதும் ஆசீர்வாதமாகவே பேச வேண்டிய மனுஷன், எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டிய மனுஷன் இப்பொழுது சபிக்கும்படி கிளம்பினான் என்றால் அங்கு வந்த பாலாக் ராஜாவினுடைய வஞ்சகத்தில் இவர் என்ன பண்ணிட்டார்? விழுந்துட்டார். ஆகையினால தான் யூதா புஸ்தகம் சொல்லுகிறது, யூதா நிருபத்தில் யூதா 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இவர்களுக்கு ஐயோ. யார் இவர்கள்? இவர்கள் காயினுடைய வழியில் வந்தவர்கள். பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. பிலேயாம் செய்த விஷயம் என்ன? தீர்க்க தரிசனம் தான் சொல்ல முடியல, சபிக்க தான் முடியல. ஆனால் இந்த பிலேயாம் ஒரு வேலை செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? அந்த மோவாபிய ராஜாவின் இடத்துல சொன்னார், நான் சபிக்க முடியாது, ஆனால் கர்த்தரே அழிப்பதற்கு ஒரு வழி உண்டு. நீங்கள் மோவாபிய ஸ்திரீகளை இஸ்ரவேலர்களுக்குள்ளே அனுப்பி விபச்சாரம் செய்யும்படி ஏற்படுத்தி விடுங்கள், கர்த்தரே அவங்களை என்ன பண்ணிடுவார்? அடிச்சிருவாருன்னு சொல்லி இந்த ஐடியா கொடுத்ததே யார் தான்? இந்த பிலேயாம் தான். சபிக்க தான் முடியல, ஆனால் ஐடியா வேற மாதிரி கொடுத்துட்டாரு. ஆகையினால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு ஐயோ. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த விஷயங்களெல்லாம் வைத்து கொண்டு ஆண்டவர்கிட்ட வந்து நின்னா அவரால் அவருடைய விஷயங்களை நம்ம சரியாக என்ன செய்ய முடியாதான்? ருசிக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து விலகும்படி கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். கடைசியாக இதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னும் 2 இருக்குது, வேகமாக முடிச்சிருவோம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இந்த அன்பு கூறுறது இயேசு கிறிஸ்துவிட்டிருந்து மட்டும் வரல, இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் இருந்து, அல்லது இயேசு நமக்காக ரத்தம் சிந்தின பிறவிலிருந்து அன்பு வரல. ஆதி முதலே கர்த்தர் எதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு? அன்பு கூறுதல். அவர் சொல்லும் போதே, கட்டளை கற்பனை கொடுக்கும் போதே, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. அவர் சொன்ன அந்த கட்டளை தான் 10 கற்பனையில் முதல் 4 தான் தேவனுக்கு அடுத்தது. முதல் 4 என்னது? இப்போ சொல்ல வைப்போமா வேண்டாமா? முதல் 4 என்னையன்றி உனக்கு வேறே தேவன். அந்த விஷயத்தை ஆரம்பித்து அந்த முதல் 4 பகுதி தேவனை சார்ந்தது. மொத்தம் 10. மிச்சம் 6 யாரை சார்ந்தது? நம்மளை சார்ந்தது. கொலை செய்யாதிருப்பாயாக, அது தேவனை சார்ந்ததல்ல. நானும் என் சக மனுஷனும் எங்களுக்குள்ளே குணாதிசயம் மாறும்போது என்ன நடக்கும்? கொலை செய்வோம். அப்போ அதுக்கு நான் என்னவா இருக்கணும்? அன்பா இருக்கணும். களவு செய்யாதிருப்பாயாக. என் பொருள் ஒருத்தன் தூக்கினா எனக்கு வலிக்கும் மாதிரி இன்னொருத்தர் பொருளை நான் தூக்கக்கூடாது. இதுக்கு இடையில எனக்கு என்ன இருக்கணும்? அதில் அன்பு இருக்கணும். பிறருடைய பொருளை இச்சியாது இருப்பாயாக. என் பொருளை ஒருத்தன் இச்சிச்சா எனக்கு எப்படி வருத்தம் வருமோ அது மாதிரி இன்னொருத்தர் பொருளை நான் இச்சிக்க கூடாது.
இப்படி இந்த ஆறும் யாரை சார்ந்தது? நம்மளை சார்ந்தது. அதைத்தான் அவர் சொல்றாரு, பொறாமைப்படுதல் கூட என்ன செய்கிறதா, நீ பொறாமப்படுறது கூட அன்பு இல்லைன்னா பொறாமை வருமா? ஏனென்றால் 1 கொரிந்தியர் 13 அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு இருந்தால் அங்கே பொறாமைப்பட, ஈகோங்கிறதே பொறாமையினுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஈகோன்னு சொல்கிறோம்ல, ஈகோன்னா தமிழில் என்ன சொல்வீங்க? தமிழில் நம்ம அப்படியே நம்ம இங்கிலீஷே தமிழ்லேயே சில விஷயத்தை வச்சுருக்கோம். அது ஈகோங்க. அதாங்க, அது என்னது தமிழில் அப்படின்னா தெரியாது. தன்னைத்தானே மேட்டிமையாய் நினைப்பது என்பதை விட, அது அந்த அர்த்தத்தை விட ஈகோ என்பது என்னவென்றால், அவர் பேசட்டும், நான் எப்படி பேசுவேன், இந்த மாதிரிலாம் பேசுவோம்ல, அது தமிழில் சரியில்லை, சரி விட்டுருவோம், புரிஞ்சிச்சுல, ரைட். இந்த பொறாமையினுடைய ஒரு பாகம் தான் என்னது? ஈகோ. இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பொறாமையை உள்ளே வச்சுக்கிட்டு நீ எங்கே வராத, என்கிட்ட வராத, நீ என் தயவை பெறவே விட்டு கொடுக்காமல் இருப்பது ஈகோ. அப்போ பொறாமை குணம் என்கிட்ட வந்துருச்சுன்னா என்னால் யாரை ருசிக்க முடியாதான்? ஆண்டவரை ருசிக்க முடியாது. ஏன்னா யாரை பார்த்தாலும் வர நல்லா இருக்கான் பாரு, அவன் நல்லா இருக்கான் பாருன்னு நீங்கள் சொன்னாலே நீங்கள் என்ன பேசிட்டீங்கன்னு அர்த்தம்? பொறாமை பேசிட்டீங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, என் தயவு உனக்கு கிடையாது. ஏன்னா என் தயவை வாங்குகிற ஆளுக்கு என்ன இருக்கக்கூடாது? பொறாமையே இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் பாருங்க, என்னை ரட்சிக்கும் போது, மன்னிப்பை அருளும் போது இதை பற்றியெல்லாம் சொல்லாதவர் இப்போ நான் அவர்கிட்ட நெருங்க என்ன சொல்லிக்கிட்டே வராரு? என்னை பியூரிஃபை பண்ணிக்கிட்டே வராரு. ஏசாயா தீர்க்கதரிசி தான். அவர் பக்கத்தில் போன உடனே திடீர்னு சொல்கிறாரு, ஐயோ நான் என்ன ஆனேன், என்ன திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு? இல்லை எப்போது இருக்கிற அளவை விட இப்போ கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன். ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கின உடனே தான் தெரியுது என் பிரச்சனை என்னென்னு தெரியுது. அப்போ அவர் சொல்கிறாரு, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். என்ன அசுத்த உதடில் என்ன பண்ணிட்டேன்? கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பொய்யா சில விஷயத்தெல்லாம் சொல்லி ராஜா நல்லா இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் உசியா ராஜா கிட்ட கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், உசியா ராஜாவை கொஞ்சம் உசுப்பேற்றிட்டேன். அதனால என் உதடெல்லாம் இப்போ பொய்ன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறது? உடனே வானத்திலிருந்து ஒரு அக்கினி அவன் உதட என்ன செய்துதான் தொட்டது. இப்போ யாருக்கெல்லாம் தொடணும்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. என்ன செய்வாரோ செஞ்சு நம்மளை என்ன பண்ணிடணும், நம்மள்கிட்ட வர விடக்கூடாது. ஆண்டவரே இதெல்லாம் வேண்டாம்ப்பா. அப்போ பேதுரு அந்த நிருபத்தில் சொல்ல வருகிற விஷயத்தினுடைய தன்மையே என்னவென்றால், நீங்கள் பிதாவை நீங்கள் ருசித்தது உண்டானால், உங்களுக்கு அந்த ருசி வர ஆரம்பிச்சதுன்னா இந்த குணம்லாம் போயிடுச்சான்னு பாருங்கள். இது போகலை. இதை ஒழித்து விடாமல், இதை ஒழித்து விட்டு வராமல் உங்களால் தேவனுக்கு உரிய ஆவிக்கேற்ற பலியாக ஆசாரிய கூட்டமாக மாறவே முடியாது. கர்த்தர் இன்றைக்கு தெளிவாக நமக்கு அதை உணர்த்துகிறார். ஆகையினாலே வேதம் நிறையா சொல்லியிருக்கிறது. யோபு 5:2 நான் வேகமாக நானே சொல்லி வாசிச்சிட்டே போகிறேன். யோபு 5:2 சொல்லுகிறது, கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். பொறாமையினுடைய பிரச்சனை என்னங்கிறது நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொறாமை கொண்டு பல விதத்தில் செயல்பாடுகள் இருந்தது. 106 சங்கீதம் 16 பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் என்ன செய்தார்களாம்? பொறாமை கொண்டார்கள். நீதிமொழிகள் 14:30 சொல்லுகிறது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ எலும்பு உருக்கி. பொறாமை வந்துருச்சுன்னா நம்மளை வாழவே விடாது. அப்படியே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கற்பனையெல்லாம் செய்து அப்படியே ஒரு மாதிரியாக எங்கேயோ இதெல்லாமோ செய்கிற மாதிரிலாம் கொண்டு போயிடும். நீதிமொழிகள் 27:4 சொல்லுகிறது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன். பொறாமைக்கு முன்னால் ஒருத்தர் நிற்க முடியாதான். பொறாமை எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா? பொறாமை தான் நிறையா நேரம் சொந்தக்காரங்க அவங்க இவங்க ஏதாவது ஒன்று செஞ்சிட்டா உடனே நாங்களும் செய்வோம் தெரியுமா. நமக்கு செய்ய தெரியாது, விட்டுற வேண்டி தானே. நமக்கு செய்யவே வராது, ஏன் போட்டு பிரச்சனை? படிப்பு காரியங்களில், பொருட்கள் வாங்குகிற காரியங்களில், இந்த சொத்து வாங்குகிற காரியங்களில், சில ட்ரெஸ்ஸு போடுற விஷயத்தில், இதிலெல்லாம் நமக்கு ஈஸியாக என்ன வருது? பொறாமை வருது. வரக்கூடாது. பொறாமையே யார் மேலே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஒரு முறை நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு குடும்ப சபைக்கு வந்து கொண்டு இருந்தாங்க. அவங்க புதுசாக வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை. இப்போ நான் அடிக்கடி சபையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்கள் வீட்டில் என்ன பொருள் வாங்கினாலும் நீங்கள் கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணால் உங்களுக்கு ஆசீர்வாதம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போது வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா யதார்த்தமாக வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், புது வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ ஏன் சிஸ்டர் ஒன்றும் கூப்பிடல, சொல்லலை, ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் இப்போ வாஷிங் மிஷின் இல்லை, அதனால் நாங்கள் வாங்கியிருக்கிறத பார்த்தா உங்களுக்கு என்ன வந்துரும்ட்டு, யார் ஏன்ட்ட உங்களுக்கு பொறாமை வந்துரும்ட்டு நான் சொல்லலை. நான் சொல்கிறேன்,
என்னை விட நீங்கள் எல்லாம் நிறையா நல்ல ஆசீர்வாதமாக இருந்தா எனக்கு ஏன் பொறாமை வரப்போகுது? ஏன்னா நிறையா ஏன் ஆசீர்வாதமே எதுக்குள்ளே தான் இருக்குது? சொல்லுங்கள், ரகசியத்தை சொல்லுங்கள். ஏன் ஆசீர்வாதமே எதுக்குள்ளே தான் இருக்குங்க? சத்தமாக சொல்லுங்கள். உங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே தான் இருக்குது. என் ஆசீர்வாதமே உங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கும் போது நான் உங்களை பார்த்து பொறாமப்பட்டா முடியுமா? நான் கூட 4 பில்ட்டெலாம் போடுறேன். ஆண்டவரே இப்படி ஆகட்டும், ஆண்டவரே நல்லா இப்படி ஆகட்டும், இப்படி வரட்டும், இப்படி உயரட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் மறந்து போயிடுறீங்க, அது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறது அப்படி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கர்த்தர் அப்படி தான் வச்சுருக்கிறாரு. உங்களால் தான் சபை ஆசீர்வதிக்கப்பட முடியும். சபை ஆசீர்வதிக்கப்பட்டால்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்போ நான் உங்களை பொறாமப்பட்டால் என்ன ஆகும்? எலும்பு உரிக்கி ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் நடக்காது. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை ருசிக்கிறதுக்கு நான் பொறாமைப்படாமல் இருக்கிறேன்னா, ஈசாக்கு செய்த எல்லாவற்றிற்கும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? பொறாமைப்பட்டார்கள். பெலிஸ்தியர்கள் வந்து ஈசாக்கினுடைய எல்லா செயலுக்கும் பொறாமைப்படுகிறார்கள். அவங்க விதைச்சா ஒன்றும் வரமாட்டுக்கு. ஈசாக்கு விதைச்ச உடனே அங்கே எப்படி வந்துருச்சான்? எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 100 மடங்கு ஆசீர்வாதம். உடனே பெலிஸ்தியர் எல்லாரும் எங்கள் வயலை திரும்ப கொடு, நாங்கள் கொடுத்த வயலை திரும்ப கொடு, ஏன்னா நாங்கள் விதைக்கிறப்ப வராத விளைச்சல் உனக்கு வந்துருச்சின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் பொறாமை கொண்டதாக ஆதியாமம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். யோசேப்பு ஆதியாமம் 37:11 வாசிக்கிறோம். அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். யார் மேலே? யோசேப்பு மேலே. ஆனால் யார் மேலே பொறாமை கொண்டார்களோ அந்த யோசேப்பு இவங்க மேலே ஒரு நாள் என்ன செய்யலை. அதனால தான் யோசேப்பு எப்படி ஆயிட்டாரு சொல்லுங்கள்? யோசேப்பின் குடும்பத்தில் அவன் சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பு மேலே என்ன செய்தார்கள்? பொறாமை கொண்டார்கள். ஆனால் யோசேப்பு சகோதரர்கள் மீது பொறாமை கொள்ளாததினால் பிதாவின் தயவு யார் மேலே வந்துச்சு? யோசேப்பு மேலே வந்துச்சு. இப்போ சாப்பாடே யார் சாப்பாடு தான்? யார் சாப்பாடை தான் இப்போ சகோதரர்கள்லாம் சாப்பிட்றாங்களா? யார் பொறாமப்படாமல் அதை சாதகமாக எடுத்தாரோ? யோசேப்பு பொறாமை கொள்ளவில்லை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவர் தயை உள்ளவர் என்பது அதுதாங்க. பொறாமை இல்லாத இடத்துல உடனே ஆசீர்வாதம். இப்போ அவ்வளோ வெறியும் யார்கிட்ட கூட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு? யோசேப்பு கிட்ட நிப்பாட்டியிருக்காரு. யோசேப்புக்கு தெரியுது வந்திருக்கவங்கெல்லாம் யாருன்னு. நான் அவங்களுக்கு யாருக்கும் தெரில யோசேப்பு யாருன்னு சொல்லி. ஏன்னா யோசேப்பு எகிப்தின் எகிப்தினுடைய வஸ்திரங்களை உடுத்திருந்தபடினாலே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ யோசேப்பு சொல்லுகிறார், உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு, நம்ம ஏற்கனவே ஆடு மேய்க்கும் போதே பொறாமப்பட்டோம். எப்படிங்க? ஆடு மேய்க்கும் போதே அவன் மேலே பொறாமப்பட்டோமே. இப்போ அவன் என்ன வாய்ப்பை உட்காந்துருக்கான்? அரசன் ரேஞ்சுக்கு உட்காந்துருக்கான். இப்போ என்ன செய்யறது? இப்போ பவரும் சேர்ந்துருக்கு. கொல்லுவானா? என்ன செய்வான்? நல்லா கவனிங்க. பொறாமை நம்மளை வாழ விடாது. நம்ம பொறாமை இல்லாமல் இருந்தோன்னா நம்மளை கர்த்தர் வாழ வைப்பார். இப்போ கர்த்தரே நம்மளை வாழ வைக்க முடியாத அளவுக்கு தடுக்கிறது என்னது? இப்போ பொறாமை. இதை நாம் அகற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒன்று சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சையும் எடுக்காமல் இருக்கிறான். யார்? 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. 15ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்படிப்பட்டவன், கர்த்தரை ருசித்தவன் என்ன செய்ய மாட்டானா? தன் நாவினால் என்ன செய்ய மாட்டானா? புறங்கூற மாட்டான். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டான். தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருப்பான். நீதிமொழிகள் 10:18 சொல்லுகிறது, புறங்கூறுகிறவன் மதிகேடன். புறங்கூறுகிறவன் மதிகேடன். இந்த புறங்கூறுதல் நிறையா குடும்பத்துக்குள்ளே என்னத்தை உண்டாக்கிறேன்? பிரச்சனை உண்டாகி. இல்லை நான்லாம் ஒன்றும் சொல்ல, நான் அப்படியே கொஞ்சம் அது என்னன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஒரு விளக்கம் கேட்டாங்க, லேசாக சொன்னேன், அவ்வளோதான். சொன்னதே என்னது? இதை போய் சொன்னதே புறங்கூறுதல். புறங்கூறுதல்னால் என்ன? ஒரு வீட்டு விஷயத்தை இன்னொரு வீட்டில் சொல்கிறது. ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள்கிட்ட இதை சொல்லலாமான்னு தெரில அப்படின்னாங்க. ஏங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லிட்டீங்கன்னா, யாருக்காவது அப்படி விஷயம் வந்திருக்கா? இது வரைக்கும் யார் வீட்டு விஷயமாவது யார் வீட்லையாவது பேசப்பட்டிருக்கா? எல்லா வீட்டுக்கும் வரேன் நான். யாருக்காவது இருக்குதா?
இங்கே குடும்பங்கள் கூட, சொந்த குடும்பங்கள் கூட இருக்கீங்க, சகோதரர்கள் எல்லாம் இருக்கீங்க, ஒரே குடும்பத்தில் இருந்தெல்லாம் இருக்கீங்க. யாராவது விஷயம் ஏதாவது வந்திருக்கா இப்போ எப்பயாவது? ஆமேன். ஏன் தெரியுமா? இது இருந்துச்சுன்னா என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். பாஸ்டருக்கும் என்ன குணம் இருக்கக்கூடாது? சத்தமாக சொல்லுங்கங்க. என்னையத்தானே சொல்கிறீங்க, சொல்லுங்கள் சத்தமாக. என்ன இருக்கக்கூடாது? பாஸ்டருக்கு புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. சொல்லுங்கள் எல்லாரும் அப்படி. ஆமாம். ஏன்னா இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தரும் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்போ நல்லா கவனிங்க. இந்த குணாதிசயங்களை எல்லாத்தையும் நம்மளுக்கு பிதாவினுடைய அந்த தயவு இன்னதுன்னு ருசிக்க விடாமல் என்ன பண்ணிடுச்சான்? தடை செய்து விட்டது. ஆகையினாலே நாம் எல்லாரும் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிறவர்களாய் நாம் மாறுவோம். கலாத்தியர் 5:25 சொல்லுகிறது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதெல்லாம் என்ன சுபாவங்க? ஜென்ம சுபாவம். வஞ்சகம் ஜென்ம சுபாவம், புறங்குறுதல் ஜென்ம சுபாவம், பொறாமை ஜென்ம சுபாவம், கபடு ஜென்ம சுபாவம். இதெல்லாம் பிறக்கும் போதே பிள்ளைக்கு இருக்குது. நம்ம பிள்ளையே கவனித்து பாருங்கள், நமக்கே தெரியாமல் சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளைய நம்ம வீட்டில் குழந்தையெல்லாம் வளரும் போது கவனிச்சிருப்பீங்க. அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் ஒளிஞ்சிருந்து பாருங்கள், உங்களை கவனிச்சுக்கிட்டும் உங்களை இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே இருக்க யாருக்காவது திருட தெரியாதா? இங்கே உட்கார்ந்துருக்கிற யாருக்காவது திருட தெரியாதா? தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? யார் சொல்லி கொடுத்தா? உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லி கொடுத்தா? யாருமே சொல்லித்தரல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன செய்யலைங்கிறது காரணம் நமக்குள்ளே இருக்கிற மனசு, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் சில நேரம் சிலர் மனசை திருடிடுதாங்க. அப்படி சொல்கிறாங்க, மனசை திருடிட்டாங்களாம். அப்படி நிறையா திருட்டு நடக்கு. அப்போது எல்லாம் சொல்லவே இல்லை. இதுதான் ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவிக்குரியகளை என்ன செய்ய விடாதான்? ஏற்றுக்கொள்ள விடாது. ஆகையினால தான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் பிதாவினுடைய தயவை ருசி பார்த்தது உண்டானால் இந்த ஜென்ம சுபாவத்தெல்லாம் உங்களை விட்டு என்ன செஞ்சிருங்க? அகற்றி விடுங்கள். அவைகள் அவனுக்கு எப்படி தோண்டுமா? பைத்தியமாக தோண்டுமா? இந்த ஜென்ம சுபாவத்திலேயே இருக்கிற ஆள்கிட்ட போய் ஸ்பிரிச்சுவலை பற்றி பேசினா, ஆவிக்குரிய விஷயத்தை பற்றி பேசினா, பாஸ்டருக்கு இதான் வேலை, அவர் பேசுவார் அப்படின்னு தான் சொல்லும், வேற ஒன்றும் சொல்ல தோணாது. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டாங்க. அது ஸ்பிரிச்சுவல் மேட்டர். உள்ள வந்து அதை என்னன்னு தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அதைத்தான் வாசித்தோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தில், இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் என்ன செய்யுங்கள்? ஒழித்து விட்டு. அதை என்ன செய்யுங்க? ஒழிச்சிருங்க. நீங்கள் வளரும்படி, ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. இப்போ நீங்கள் உங்களுடைய டார்கெட் என்ன பாருங்கள்? ஆண்டவருடைய டார்கெட் நீங்கள் தயவை பெறணும். அதுக்கு நீங்கள் என்னவா மாறணும்னா, இடையில ஒரு விஷயத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாக. இப்போ நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் அப்படி தான் வைக்கிறாரு. ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய ஆண்டவருக்கு ஏற்ற தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் சபையார் எல்லாரும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் மாற்றப்பட வேண்டும். நாம் எல்லாரும் ஆசாரிய கூட்டமாய் நிற்க வேண்டும். அப்பொழுது அங்கே பாடப்படும், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து பாடுவாங்களாம். அப்போ உடனே சொல்லுவாங்க, வெள்ளை அங்கியோ அப்படின்னு. அப்படியே ஒன்று ஒன்றா என்ன சொல்ல வர்றாங்க? அங்கே வந்து நின்று அப்படி இருக்குமா?
பரலோகத்தில் நம்மளை பார்த்த உடனே அப்படி வரவேற்று அப்படி சொல்றதுக்கு இப்போ நம்ம இங்கேயே என்னவா மாறணும்? பரலோகத்தில் போய் அல்ல, பூலோகத்திலேயே இங்கேயே இப்போதே நாம் எல்லாரும் என்னவா மாறிடணும்? சத்தமாக சொல்லுங்க, ஆசாரிய கூட்டமாய். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே மாற்றுவாராக. God bless you.